சமைக்கிறோம். ஆனா அதை எப்படி சமைக்கிறோம் என்பதுதான் நம்ம ஹெல்த்தை முடிவு பண்ணுது. நீராவியா கொதிக்க வைக்கிறதா எது பெஸ்ட்? வாங்க 2 மெத்தடையும் சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணலாம். 1. எதுல நியூட்ரியன்ஸ் சேஃபா இருக்கும்? நீராவி வேகத்து சாப்பாடு டைரக்ட்லி தண்ணியில் டச் ஆகாது. அதனால வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வாட்டர் சல்லுபிள் நியூட்ரியன்ஸ் 40 முதல் 50% வரை பாதுகாக்கப்படும். ஆனா கொதிக்க வச்சா அந்த சேம் விட்டமின்ஸ் தண்ணீர்ல டிசால்வ் ஆகிறது ப்ரூவ்ட் ஃபேக்ட். அந்த தண்ணீரை யூஸ் பண்ணினாதான் பெனிஃபிட் கிடைக்கும். 2. எதில் இயற்கையான நிறத்தோட சுவை அதிகமாக இருக்கும்? ஸ்டீமா, பாயிலா? நீராவியில வேகிற காய்கறிகள் கிரீன், yellow, ஆரஞ்சு நிறத்தோட ஃப்ரெஷ்ஷா ரீடைன் ஆகும். இது நம்ம பிரெயின்க்கு சாப்பிடுகிற ஆர்வத்தை தூண்டி சிக்னல் கொடுக்கும். ஆனா கொதிக்க வச்சா குளோரோஃபில் பிரேக் டவுன் ஆகுறது. அதனால சுவை, நிறம் கொஞ்சம் டல் தான். 3. எதுல ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்கும்? இரண்டும் ஃபைபரை சாஃப்ட் ஆக்குறதால டைஜஷன் ஈஸி. ஆனா நீராவியில சமைக்கிற காய்கறிகள் என்சைம் ஆக்டிவிட்டியை மிக குறைவா மட்டுமே லூஸ் பண்ணும். அதனால ஆயுர்வேதா கூட ஸ்டீம் ஈக்குவல்ஸ் லைஃப் ஃபோர்ஸ் ரீடெயின்னு சொல்லுது. 4. எந்த காய்கறிக்கு என்ன மெத்தட்? முட்டைக்கோஸ், புரோக்கோலி, காலிஃப்ளவர் மாதிரி வைட்டமின் அதிகம் உள்ள காய்கறிக்கெல்லாம் ஸ்டீம் தான் பெஸ்ட். உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இத கொதிக்கிற தண்ணில போல் பண்ணினாதான் நல்லா வெந்து ஈஸியா டிஜஸ்ட் ஆகும். 5. ஓகே, எதுல டைம் சேவ் ஆகும்? ஈஸியா வேலை முடியும். பாயிலிங் வேகமா முடியும், ஸ்டீமிங் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனாலும் நேச்சுரல் டேஸ்ட், நேச்சுரல் கலர், நேச்சுரல் நியூட்ரிஷன் எல்லாம் இன்டாக்ட். ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா எதுதான் பெஸ்ட்? சமைக்கும் 2 முறையிலையும் நன்மைகள் இருக்கு. ஆனா நீங்க டெய்லி வெஜிடபிள்ஸ்ல நியூட்ரியன்ஸ் ரீடைன் ஆகணும்னா நிறம், சுவை, ஃப்ரெஷ்னஸ் தேவைனா நீராவியில வேக வைக்கிறது தான் ஸ்மார்ட் சாய்ஸ். ஹெல்த்ல மாற்றம் வேணும்னா முதல்ல குக்கிங் மெத்தட்ல மாற்றம் பண்ணணும். உங்களுக்கு எது பெஸ்ட் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.